வாங்க இன்றைக்கி நம்ம சைவ மீன் வறுவல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 நல்ல முத்தின வாழைக்காயாக எடுத்து தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்ததுக்கப்புறமே அதை நம்ம வந்து அந்த மொனைப்பகுதியை கட் பண்ணிவிட்டு கிராஸில் கட் பண்ணணும். இந்த மீன் வறுக்கிறதுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இருக்கணும். அதுக்காக சைடில் கட் பண்ணி இப்படி எடுத்தோன்னா நல்லா அழகான ஃபிஷ் மாதிரி வந்துடும். இப்போ நம்ம 2 வாழைக்காயுமே தோலை சீவி கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா மீன் மாதிரியே இருக்குல்ல. இப்போ அது கூட நம்ம சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டோம் அப்படின்னா லைட்டாக தான் போடணும். அது வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைக்காய் துண்டு எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம அந்த மசாலாவில் புரட்டி எடுக்கணும். இப்போது ஒரு தோசை தவாக எடுத்து வச்சுக்கலாம். அது சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய், ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் துண்டு எல்லாமே அந்த தோசை தவாவில் அடுக்கிடுங்க. ஸோ அடுக்கியாச்சு. இப்போ அது கூட தேவையான அளவு மேலே லைட்டாக எண்ணெயும் விட்டுக்கலாம். நான் வந்து வாசனைக்காக ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையை வந்து அது மேலே தூவி விடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. ஒன் சைடு வெந்ததும் இன்னொரு சைடை வந்து நம்ம நல்லா திருப்பி விடலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நான் இன்னொரு சைடை திருப்பி விட்டுக்கிறேன். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு. மேலே கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு சைவ மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு.